ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆரஞ்ச் டீ கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே சாஃப்ட்டாவும், டேஸ்ட்டாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா இதை ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இது 100% இது நோ ஃபெயில் ரெசிபி. ஸோ நான் குடுத்துருக்கிற மெஷர்மென்ட் படி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, இதே அளவுல உங்களுக்கு இவ்ளோ சாஃப்ட்டான முட்டை எதுவும் சேர்க்காம, நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரியான கேக் நீங்களும் ரெடி பண்ணலாம். இது செல்லிங் பர்ப்பஸ்க்காக பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு மெயினா பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ராட்ச்ல தான் பண்ண போறோம். ப்ரீமிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்க்ராட்ச் ப்ரீமிக்ஸ் அப்படின்னா என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ குடுத்துக்கிறேன். இப்போ ஸ்க்ராட்ச்ல பண்ற கேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல மைதா, சுகர், அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி, நம்ம கேக் வந்து பேக் பண்றது தான் ஸ்க்ராட்ச்ன்னு சொல்லுவோம். இதே இது ப்ரீமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையிலே ரெடிமேடா நமக்கு கிடைக்கும். அதிலேயே எல்லாமே மிக்ஸ் ஆகி நமக்கு பவுடர் ஃபார்ம்ல கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம தண்ணியும், ஆயில் மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம கேக் ரெடி பண்ணிறலாம். இப்ப நம்ம ரெசிபி ரெடி பண்ணிறலாம். இப்போ ஒரு பவுல்ல நான் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். 100 எம்எல் அளவுக்கு இருக்கும். ஸோ பால் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கணும். லியூக் வார்மா இருக்கணும். இப்போ இது கூட நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க வந்து வினிகரும் சேர்த்துக்கலாம். வினிகரா இருந்தா நீங்க 1 டீஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். இப்ப நம்ம பால் வந்து கொஞ்சம் லியூக் வார்மா இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து இது கொஞ்சம் பட்டர் மில்க்கா சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் பால் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கணும்னு சொல்றேன். நீங்க இதுக்கு பதிலா தயிர் கூட சேர்த்துக்கலாம். தயிரா இருந்தா கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. புளிப்பில்லாத தயிரா பார்த்து நீங்க சேர்த்துக்கோங்க. பட்டர் மில்க் அல்லது தயிர் நம்ம இஷ்டம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நமக்கு திரிஞ்சு வந்திருக்கு. இந்த ரெசிபிக்கு நான் ஒரே ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கிறேன். ஸோ இதில வந்து ஆரஞ்ச் ஜஸ்ட் சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட்டா இருக்கும். பட் எனக்கு கிடைச்ச இந்த பழத்தில பார்த்தீங்கன்னா, இதோட தோல் ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது. ஒரு ஸ்டிஃப்பா இல்லாம நம்ம வந்து துருவி எடுக்கிற மாரி இல்ல. ஸோ நீங்க இதே மாரி ஆரஞ்சு பழம் சேர்க்கும்போது, கண்டிப்பா நீங்க அத தோல வந்து துருவி நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ இப்ப இதுக்குள்ள இருக்கிற நம்ம ஆரஞ்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நான் மிக்ஸியில ஒரு சுத்து சுத்துனதுக்கப்புறம் ஜூஸ் மாரி நான் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஜூஸோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் வரும். 60 எம்எல் அளவுக்கு நான் ஆரஞ்ச் ஜூஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது அப்படியே தனியா இருக்கட்டும். இப்ப இன்னொரு பவுல்ல நான் இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கிற பட்டர் மில்க்க இதுக்குள்ள சேர்த்துக்கிறேன். இப்ப பட்டர் மில்க் வந்து நல்லா ஹீட் வந்து கம்மியாயிருச்சு. ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள சேர்த்துக்கணும். இப்ப இது கூட பவுடர் பண்ண சுகர் பார்த்தீங்கன்னா, 1 கப்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதாவது 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கிராம் அளவு பார்த்தீங்கன்னா, 130 கிராம்ஸ் வரும். ஸோ இது கூட சேர்த்துக்கிட்டேன். சுகர் அதிகமா சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் அதிகமாயிரும். ஸோ 1 கப் அளவே போதுமானது. இது கூடவே ஆயில் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். 45 எம்எல் அளவுக்கு ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துருக்கிறேன். இப்ப அடுத்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெய்னர் பிளேஸ் பண்ணிட்டு, மைதா பார்த்தீங்கன்னா 1 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். 150 கிராம்ஸ் அளவுக்கு வரும். கிராம் மெஷர்மென்ட்ல. ஸோ இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ண கப் சைஸ் பார்த்தீங்கன்னா, 240 எம்எல் கப் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்ப இது கூடவே பேக்கிங் பவுடர் பார்த்தீங்கன்னா, 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறேன். பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது மில்க் பவுடர் 1 பாக்கெட் நான் இது கூட சேர்த்துக்க போறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். ஸோ இங்க மில்க் பவுடர் வேண்டாம்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். வெட் இன்கிரீடியன்ட்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணும்போது சுகரோட அளவு வந்து நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டென்ஸ்ட் மில்க் ஆல்ரெடி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஸோ மில்க் மேடே போதுமானது. இதுவே ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் குடுக்கும். ரொம்ப டெக்ஸ்சருமே ரொம்ப நல்லாயிருக்கும் கேக்கோட டெக்ஸ்சர். இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல. இப்ப ஃபைனல் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆரஞ்ச் ஜூஸ இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப இதமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப இது கூட கொஞ்சமா நான் ஆரஞ்ச் எசன்ஸ் சேர்த்துக்க போறேன். இது ரொம்ப ஒரு ஃப்ளேவரபிளா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இதுக்கு கலர் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்ச் ஃபுட் கலர் வந்து 2 ட்ராப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வேண்டான்னு நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நேச்சுரலாவே உங்களுக்கு ஆரஞ்ச் கலர் பிளஸ் ஃப்ளேவர் வேணும்னா, இந்த 2யுமே நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப ஃபைனலா டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கிறேன். இது உங்க ஆப்ஷன் தான். நீங்க டூட்டி ஃப்ரூட்டி இல்லன்னா சாக்கோ சிப்ஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ என்னோட டின் சைஸ் பார்த்தீங்கன்னா, 8/3 இன்ச்சஸ்ல வந்து நான் ரெக்டாங்குலர் டின்ல வந்து நான் ஆல்ரெடி பட்டர் பேப்பர் பிளேஸ் பண்ணி கிரீஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறேன். ஸோ இதில நம்ம பேட்டர்லாம் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இது 2 தடவ நல்லா டேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூத் பிக்க வச்சு ஈவனா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப ஃபைனல்ல பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷனுக்காக நான் இதுக்கு மேல டூட்டி ஃப்ரூட்டிய கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி குடுத்துக்கிறேன். ஸோ இது உங்களோட விருப்பம் தான். நீங்க செர்ரீஸ் கூட நீங்க குடுக்கலாம். இல்லன்னா சாக்கோ சிப்ஸ் இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மிக்ஸ் பண்ணி கூட குடுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்ப ஓடிஜி செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 10 மினிட்ஸ் வரைக்கும் 170 டிகிரில நான் ப்ரீஹீட் பண்ணி குடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பேக்கிங் டைம் பார்க்கும்போது 150க்கு நான் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணிட்டு, 30 ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்
மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் பேக்கிங் டைம் கொடுத்துருந்தேன். ஃபேன் மோட் ஆன் பண்ணி 150க்கு டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு பாட்டம் ராட் மட்டும் நான் ஹீட்டிங் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பேக் ஆகி கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ பேக் ஆகி கிடச்சதுக்கப்புறம் நம்ம கூலிங் ரேக்குக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டூத்பிக்கை வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நீட்டாக வெளியில் வரணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஹாட்டாக இருக்குது. இதை நல்லா கூல் பண்ணிக்கிறேன். ஒரு டவலை ப்ளேஸ் பண்ணி நான் கொஞ்சம் கூல் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து டீமோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம ரிலீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து எப்பயுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம டீமோல்ட் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் கேக்கு நமக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கேக் ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. யாருமே நம்ப மாட்டீங்க சொன்னால், எக்லெஸ் கேக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இன்னுமே ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதோட வெயிட் பார்த்திங்கன்னா நமக்கு 487 கிராம்ஸ் அளவுக்கு நமக்கு வெயிட் கிடச்சிருக்கு. நம்ம இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் படி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம்ஸ் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. 1/2 kg அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் நீங்களே. நம்ம இந்த கேக் பேக் பண்ணும்போது நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு ஒரு அரோமா, அவ்வளோ டேஸ்ட், ஆரஞ்சோட ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மிஸ் பண்ணாமல் இதே ரெசிபியை நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சூப்பரான ஆரஞ்ச் டீ டைம் கேக் ரெடி பண்ணிட்டோம். நம்ம கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் இது. சப்போஸ் நீங்கள் மைதா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்து கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த ஸ்லைஸை நான் கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். ஸோ லைட்டை டச் பண்ணாலே அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம எக் சேர்த்து பண்ணும்போது எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்குமோ அதே சாஃப்ட்னஸ் நமக்கு இந்த கேக்கில் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் ஹோம் பேக்கர்ஸாக இருந்தால் இதே மாதிரி பிவிசி பாக்ஸஸில் நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 rupees மாதிரி உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆன்லைன்லையுமே இதே மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி 2-3 பீசஸ் இதில் நீங்கள் செட் பண்ணி நீங்கள் செல் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஸ்டிக்கர்ஸ் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செல் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம காஸ்டிங் அண்ட் ப்ரைஸிங்குமே நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதோட காஸ்ட்டுமே நான் டேரெக்டாக நான் கொடுத்துட்டேன். ஸோ பேக்கிங் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் செல்லிங் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அகெயின் உங்கள் ஏரியாவில் காஸ்டிங், ப்ரைஸிங், உங்களோட இன்க்ரீடியன்ஸோட காஸ்ட் எல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணி உங்கள் ஏரியாவோட மூவ்மெண்ட் பார்த்து நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்ராக்சிமேட் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 to 400 மாதிரி நீங்கள் செட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.